ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சக்திவேல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை செடியில் உங்களுக்கு காய் பிடிக்கல இல்லை பூ பிடிக்கலன்னு கவலைப்படுறீங்களா? உங்களுக்கு 5 சூப்பரான ஒரு டிப்ஸ் நான் சொல்ல போகிறேங்க. ஸோ என்னோடய சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோடய எலுமிச்சை செடி பார்த்திங்கன்னா 2 வருஷமாக வச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட் வருஷம் பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரொடக்ஷன் ஓரளவுக்கு கம்மியாக தான் கொடுத்தது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 வரைக்கும் எனக்கு எலுமிச்சை செடியில் பார்த்திங்கன்னா எலுமிச்சை நல்லாவே காய்ச்சிட்ருக்கு. ஸோ இதுக்கு நான் என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்ட்டு தொகுத்து ஒரு 5 டிப்ஸை சொல்ல போகிறோம். ஸோ இதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோ அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு இருக்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி இல்லை பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் 2 வருஷமாக செடி வச்சுருக்கேன், 3 வருஷமாக செடி வச்சுருக்கேன், எனக்கு பூ பூக்கலை, எனக்கு காய் வரலை, எனக்கு எதுவுமே வர மாட்டேங்குது, செடி வச்ச மாதிரியே இருக்குது அப்படின்றவங்க. ஸோ அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேசிக்கான சில ஸ்டெஃப்பை புரிஞ்சுப்போம். இது செடி கிடையாது, மரம் மாதிரி ட்ரீட் பண்ணணும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி டெய்லி ஊற்றிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் தண்ணி ஊற்றாமல் உங்களுக்கு மண் காஞ்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினீங்கனாலே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். நீங்கள் டெய்லி தண்ணி ஊற்றிட்டுருக்கீங்களா, அதை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு பாட்டிங் மிக்ஸை தொட்டு பாருங்கள், அந்த மண்கலவை தொட்டு பாருங்கள், இல்லை தொட்டு இல்லை எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்து உங்களுக்கு அதில் ஈரத்தன்மை கொஞ்சம் கூட இல்லையா, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. 2 மாதம் இந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் நீங்கள் உங்கள் செடியில் பார்ப்பீங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 2வது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மரம் உங்களுக்கு தொட்டியில் வச்சு நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்குறோம். இதுக்கு நல்ல உரங்கள் தேவைப்படும். என்ன மாதிரி உரங்கள் நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மண்புழு உரம். மண்புழு உரம் பார்த்திங்கன்னா 2 கை அளவுக்கு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வச்சா போதும். நீங்கள் மாதம் இல்லை 15 நாளைக்கு ஒரு வாட்டி, 20 நாளைக்கு ஒரு வாட்டிலாம் வைக்க தேவையே கிடையாது. 2 அல்லது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் 2 கைப்பிடி அளவுக்கு உரம் வச்சிங்கன்னா போதும். ஸோ இந்த மாதிரி ஏன் 2-3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம உரம் வைக்கணும்? மாடித்தோட்டத்தில் ஒரு 15-20 நாளைக்கு ஒரு வாட்டி தானே நம்ம வைக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும். பிளான்ட் நல்லா பசிக்க வச்சு சாப்பிட வைக்கிறது தாங்க இதில் கான்செப்டே. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா சாப்பிட்டு அப்படியே மந்தி ஆகிடும். நம்ம மனுஷங்க மாதிரி தானே வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு நல்லா பசிக்கும் போது சாப்பிட்டுச்சுன்னா நல்ல க்ரோத் டக்குன்னு நீங்கள் பார்ப்பீங்க. நல்லா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் இருக்கும். நல்லா உங்களுக்கு பார்த்திங்கன்னா பூக்கள் போக்கும், நல்லா காயெல்லாம் பெருசாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த டைம் கேப் 2 மந்த்ஸ் இல்லை 3 மந்த்ஸ்க்கு ஒன் டைம் நீங்கள் உரம் வச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒரு சூப்பரான டெக்னிக்குங்க. 3வது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிக்விட் ஃபர்டிலைசர். லிக்விட் ஃபர்டிலைசர் பார்த்திங்கன்னா பஞ்சகாவியம், சீவீட் ஃபர்டிலைசர், கடலை புண்ணாக்கு, கரைசல், இந்த மாதிரி நீங்கள் நிறையா கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கலாம். இப்போ நான் சொன்ன லிக்விட் ஃபர்டிலைசர்லேயே மிக சிறந்த உரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பஞ்சகாவியமும் மீன் அமிலமும் தாங்க. இது பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். நீங்கள் வாரம் கொடுக்கணுன்ற அவசியம், மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கனாலும் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குங்க. அண்ட் 4வது டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, மண்கலவை பார்த்திங்கன்னா கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்க. நீங்கள் செடி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறீங்க, நர்சரிலேருந்து வாங்கிட்டு வரீங்க, உங்களுக்கு இந்த மண்கலவை ரேஷியோ கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த மண்கலவை கரெக்டாக வச்சிங்கனாலே 40% செடி க்ரோத் ஆகிறது கன்ஃபார்ம், உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க. ஸோ என்ன மண்கலவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, 40% பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த செம்மண் எடுத்துக்கோங்க. ஒரு 30% பார்த்திங்கன்னா நீங்கள் உரம் எடுத்துக்கோங்க, மண்புழு உரம் எடுத்துக்கோங்க. மீதி ஒரு 20% பார்த்திங்கன்னா நீங்கள் மணலும், மீதி இருக்கிற சதவீதம் பார்த்திங்கன்னா கோகோபீட், தேங்காய் நாரும் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மண்கலவை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மண்கலவையில் நீங்கள் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க. ஸோ 5வது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ப்ரூனிங். எப்போ நீங்கள் கவாத்து பண்ணுன்றது உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இந்த செடிக்கு கவாத்து கண்டிப்பாக பண்ணணும். அதுவும் மாடித்தோட்டத்தில் வச்சுருக்கோங்கிறப்ப கண்டிப்பாக கவாத்து பண்ணியே ஆகணும். இது எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹார்வெஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், அறுவடையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கவாத்து பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மே எண்டில் இருக்குது. இப்போ செடியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பச்சை கலரில் தான் இருக்குது. உங்களுக்கு ஜூன் ஜூலை எல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லோ கலரில் மாற ஆரம்பிக்கும். ஆகஸ்ட் மேபி அறுவடை பண்ணுவேன். செப்டம்பர் அக்டோபர், இந்த ரேஞ்ச் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர், இந்த 3 மாதத்தில் ஏதாவது ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா இதை நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்பயே நீங்கள் ப்ரூன் பண்ணி விடலாம். நல்லா கட் பண்ணி நீங்கள் ஷேப் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மாதத்தில் புது துளிர்கள் வரும். பிப்ரவரி எண்டுலேயே உங்களுக்கு நல்லா பூக்கள் போக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் இந்த ரேஷியோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இப்போ சொன்னதெல்லாமே ஒரு அட்டை மாதிரி கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க, டைம் டேபிள் மாதிரி.
மண்கலவை, இந்த மண்கலவை போட்டு வச்சுக்கணும். மண்கலவை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் செடி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுலேருந்து 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி உரம் வைக்கணும். மாதத்துக்கு ஒரு வாட்டி லிக்விட் ஃபர்டிலைசர் வைக்கணும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பரில் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரூனிங், அதாவது கவாத்தை பண்ணணும் அப்படின்ட்டு கரெக்டாக நீங்கள் ஒரு டைம் டேபிள் மாதிரி நீங்கள் எலுமிச்சை அப்படின்னு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் உங்களே ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your Sakthivel. Have a happy growing day.